வணக்கம் மக்களே. நம்ம குலசா முத்தாரம்மன் கோயிலில் ஆகஸ்ட் 4, 5, 6 ஆடி பெருங்கொடை விழா. தசராவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடி கொடை விழா தான் பக்தர்கள் அதிகமாக வந்து கூடுவாங்க. இந்த ஆடி பெருங்கொடை விழா பார்த்தீங்கன்னா ஜாதி மதம்னு பார்க்காம எல்லாருமே கலந்து கொள்வாங்க. எப்படி தசரா போலையோ அங்கே வேஷம் போட்டு வருவாங்க, வேஷம் போடாமல் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி தசரா வேறு எல்லா பக்தர்களும் இந்த ஆடி கொடை விழாக்கு வருவாங்க. சில பக்தர்கள் காலையில் வருவாங்க, சில பக்தர்கள் மதியம் வருவாங்க, சில பக்தர்கள் நைட்டு வருவாங்க. ஆனால் சொல்லப்போனால் நைட்டு தான் அதிக பேர் வருவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தீச்சட்டி எடுக்கிற கூட்டம் வந்து அதிக பேர் வரும். அதனால நைட்டு பார்த்தீங்கன்னா குலசையில் வந்து அந்த ரியல் தசரா போலேயே எப்படி இருக்கும், வாடிப்பட்டி மேலே வச்சுக்கிட்டு அந்த எப்பவும் போல் அது தசராக்கு எப்படி வருவாங்களோ அதுவும் செட்டு செட்டாக வருவாங்க. நைட்டு குலசைக்கு போனாச்சுன்னா உண்மையிலே கண்புலாக காட்சியாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது கொடை விழாவும் சொல்ல முடியாது, ஒரு மினி தசரா விழா தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம டாபிக் வரலாம். தம்ப்ளைன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. ஆமாங்க, குலசை யாருக்கு அந்த டாபிக் தான். இது வந்து நம்ம கடந்த ஒரு வருஷமாக மேலே, அதான் நான் வந்து சேனல் ஆரம்பித்து 2019 ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து பேச ஆரம்பித்தது போன வருஷம்தான். போன வருஷம் தசராவுக்கு ஆடி கொடைக்கு எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்க மாட்டேங்காங்க. குலசையில் வந்து நம்ம வந்து அம்பாளை கும்பிட தான் வந்திருக்கோம். அம்பாள் பார்வையில் வந்து எல்லாருமே பிள்ளைகள் தான். அவளுக்கு ஜாதி மதம் அப்படி எதுவும் கிடையாது, எல்லாருமே அவங்க பிள்ளை தான். நீங்கள் கூட ரீசெண்டாக வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு இஸ்லாமிய சகோதரி அக்கா வந்து நம்ம அம்பாள் கொடிமரம் பக்கத்தில் வந்து சாமி ஆடியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே அம்பாள் வரா. அம்பாளுக்கு வந்து சாதியும் தெரியாது, மதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க கண்ணுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகள் தான். ஆனால் சில பேர் அறியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா குலசை யாருக்குன்னு ஒவ்வொரு சாதி பேரையும் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம வந்து விளாட்டு ஜாலியாக நினைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு பெரும் சண்டையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. தசரா டைமில் ஏற்பட்டுச்சு, ஆடி உடைய டைமில் ஏற்படுது. காவல்துறை மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களே கூட்டத்தில் என்ன பண்ண முடியும், யாராச்சும் போய் அடிக்க முடியுமா? வந்துக்கு எல்லாம் மாலை போட்டு வர்றவங்க, அவங்கள வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இப்படி பண்ணாதீங்கப்பா, வைக்காதீங்கப்பான்னு. அதுக்கு மேலே அவங்களாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் குலசை யாருக்கு நம்ம பல வாட்டி சொல்லியாச்சு, ஓயாமல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். குலசை வந்து முத்தாரம்மனுக்கு தான். குலசை வந்து குலசையில் ஊர் மக்கள் அவங்களுக்கு தான். நம்ம வருவோம் போவோம், நம்ம விருந்தாள் மாதிரி தான். முத்தாரம்மனை பார்ப்போம், வணங்குவோம், போயிடுவோம், அவ்வளோதான். குலசை ஊர் மக்களுக்கு தான் அந்த குலசை சொந்தமானது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மாவட்டம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு ஜாதி கொடியவோ ஜாதி சம்மந்தப்பட்ட அடையாளத்தை வச்சு நம்ம ஏதோ பண்ணுறது, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க வந்து வம்புழுக்கிறது, இப்போ நம்ம வம்புழுக்கிறது, கைகலப்பாடுறது. நமக்கே தெரியும். ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கும் போச்சு கூட நம்ம டீச்சர் அடித்தாச்சுன்னா மாலை போட்டுருக்கவனை அடிக்காதீங்க அப்படி சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயே நம்ம ஏன் சண்டை போடணும்? நம்ம எல்லாருமே அம்பாளை பார்க்க தானே வந்திருக்கோம். ஜாலியாக வருவோம், கொட்டு முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடுவோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அந்த ஒரு நாள் நைட்டு அவ்வளோதான். அதுக்கு போட்டு எதுக்கு சண்டை போடுறது? அதாவது தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதீங்க. எல்லாமே அம்பாள் பார்த்துட்டு தான் இருக்கா, யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லைன்னு. அதனால் இது நம்மளோட சின்ன ரிக்வெஸ்ட்டு. நீ தம்பியாகவோ அண்ணனாவோ நினச்சி இந்த கருத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. அதே போல் கோயில் நிர்வாகத்தில் இருந்தோ, காவல்துறை இருந்தோ, கவர்மெண்ட்டில் இருந்தோ ஏதாட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம மதித்து அதை ஃபாலோ பண்ணுவோம். எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான் கொண்டு வராங்க. நான் சொல்கிற எதுவும் தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஆடி உடையை பற்றி தொடர்ந்து பல வீடியோ நம்ம போட உள்ளோம். அடுத்த தசரா பற்றி வேறு ஏதாவது பற்றியும் பல வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதனால் இது போல் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை மக்களே.